Hello friends, welcome to Rose Designers. இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு ஆரி டுட்டோரியல் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா கட் ஒர்க் பார்க்க போகிறோம். இதுக்கு சரி நாட் போட்டு எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நார்மல் செயின் ஸ்டிச் போடுறோம். இதுக்கு பெருசு பெருசாகவே நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா நான் இதுக்கு மேலேயே நம்ம டிசைன் பண்ண போகிறதுனால உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் தெரியாது. நார்மலாக செயின் ஸ்டிச் நீங்கள் த்ரெட்டை நார்மலாக பிடிங்க. ரொம்ப இழுத்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளாத் சுருங்கிடும். நாட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் சரி த்ரெட்டிலே போடல, வேறு கலர் வச்சு போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும்னு. ரெட் கலரில் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஒரு த்ரெட்டையே கொஞ்சமாக நீட்டாக த்ரெட் விட்டு அதை நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு 2 நூலாக கிடைக்கும். அப்படி இப்போ அந்த த்ரெட்டை அடியில் விட்டு மேலே எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே போடுறது 6 ஆக் ஸ்டிச்சு. லெஃப்ட்லேருந்து ரைட்டு மறுபடியும் ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும். 6 ஆக்காக போட்டுகிட்டே வரணும். ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. இதில் நம்ம செயின் போட்டு லாக் பண்ணல, டைரெக்டாக ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு அப்படி தான் வரும். இதை நம்ம நெக்லைனாகவும் யூஸ் பண்ணலாம். கட் ஒர்க்கு தான் போடணுன்னு இல்லை. இதே மாதிரி சரிலையும் போடலாம், இல்லை வேறு கலர் யூஸ் பண்ணி நெக்லைன் போடலாம். நம்ம ஏற்கனவே ஒரு ப்ளவுஸ் பீட்ஸ் ப்ளவுஸ் போட்டிருப்போம். அது இந்த மாதிரி கோல்டு சரியிலே யூஸ் பண்ணி 6 ஆக் போட்டிருப்போம் நெக்லைனுக்கு. இப்போ இதுதான் 6 ஆக் ஸ்டிச்சு. இதை நம்ம கட் ஒர்க்கில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் பாக்ஸ் வரைஞ்சி காட்டுறேன். பாக்ஸில் போட்டு கட் பண்ணிக்கலாம். த்ரீ பாக்ஸஸ் போட்டுக்கிறோம். 3 பாக்ஸ்லேயும் 3 டைப் ஆஃப் கட் ஒர்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பெரிய பெரிய செயினாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நமக்கு இதுக்கு மேலேயும் ஒர்க் பண்ண போகிறதுனால உங்களுக்கு தெரியாது. இந்த ஷார்ப் எட்ஜஸ் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் பார்த்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போட்டு இந்த பாக்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்டு நாட் போட்டுடலாம். இதில் சரியிலேயே நம்ம 6 ஆக் ஸ்டிச் போட போகிறோம். அந்த த்ரெட்டிலே கண்டினியூவாக ஒரு லெஃப்ட்டு ஒரு ரைட்டு. அதாவது நம்ம குட்டி செயின் போட்டு லாக் பண்ணல, டேரெக்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் போயிட்டு வந்துட்டுருக்கோம். லெஃப்ட்லேருந்து ஒரு தடவை எடுத்திங்கன்னா ரைட்லேருந்து ஒரு தடவை எடுங்க. அப்போ தான் 6 ஆக் 6 ஆக்காக வரும். இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் செயின் போட்டு லாக் பண்ணுறது ஒரு டைப். இதை லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் அந்த துணி எடுத்துகிட்டு வராது, அதனால் லாக் ஆகிடும். அதனால தான் இது பேர் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு எடுத்து இந்த செயினை நம்ம லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போட சரியாக வரலன்னா நீங்கள் ஃப்ரேமை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற பக்கம் திருப்பிக்கோங்க. நான்லாம் அப்படி தான் திருப்பிப்பேன்.
இப்போ இதையும் ஹேண்ட் நாட் போட்டு லாக் பண்ணிக்கலாம். இதில் வந்து இது வந்து பட்டன் ஹோல் வந்து கட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு கொஞ்சம் வந்து கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும், அதனால் கிளாத்தை வந்து அது ஈஸியாக வந்து கட் பண்ணிடும். அது மாதிரி போட்டுட்டு அப்புறமா சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் வந்து த்ரெட் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சின்ன பாக்ஸாக இருக்கிறதுனால. அந்த சைடு எட்ஜஸ் வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து கொஞ்சம் பிசுறு இருக்கும், அதை வந்து ஃப்ரேம்லேருந்து துணியை கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து ஃப்ரேமை கட்டிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ 4 சைடும் நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் வந்து கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு டைப் போட்டோம். நெக்ஸ்ட் இன்னொரு டைப் போடலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சரி த்ரெட்டே அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறோம். நான் வந்து கட் பண்ணல த்ரெட்டை, அப்படியே கண்டினியூ பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வரலாம். ஒரு லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் போடலாம். இது எப்படி ஜிக்ஸாக்னால், ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம வந்து லெஃப்ட்டு ஒரு ரைட் அப்படி போட்டோம். இதில் எப்படி போடுறோன்னா, ஒரு செயின் எடுத்து அதை குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிவிட்டு இந்த சைடு வரும். அந்த மாதிரி ஒரு செயின் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயின் போட்டு லெஃப்ட்டு சைடு வரும். அந்த மாதிரி இங்கே டேரெக்டாக ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து டேரெக்டாக லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு போயிருப்போம். இதில் வந்து ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் அண்ட் ரைட் மாறுறோம். இதுதான் இந்த 2 டைப்புக்கு வித்தியாசம். இது மாதிரி போட்டோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மொத்தமாக தெரியும் அந்த கட் ஒர்க் வந்து. இதே மாதிரி லாங் செயினும் குட்டி செயினும் போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வந்து செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வரோம். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச் அப்படி. இப்போ இது வந்து சிஸ்ஸர் வச்சு கட் பண்ணது. நம்ம இது வந்து மஸ்கிட்டோ காயில் இல்லைன்னா ஊதுபத்தி வச்சு கட் பண்ணலாம். இப்போ ஊதுபத்தி வச்சு கட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. அந்த ஆஷ் வந்து படாமல் இருக்கிறதுக்காக ஒரு கையில் ஒரு கிளாத் வச்சுட்டு அதை தட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு படாது. இது வந்து நீங்கள் த்ரெட்டில் பட்டால் கட் ஆகிடும்னு நினைக்க வேணாம். த்ரெட்டில் பட்டாலுமே கட் ஆகாது, ஏன்னா அது வந்து லாக் ஸ்டிச்சுங்கிறதுனால உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும்.
ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து அது மாதிரி சுற்றிடலாம். இப்போ த்ரெட்லேயும் வச்சு காட்டுறேன், கட்டே ஆகாது. இது லாக் ஆகிருக்கிறதுனால நீங்கள் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு பயப்பட வேணாம், அதெல்லாம் எடுத்துக்காதது. இப்போ ஒரு இது சிசர் வச்சு கட் பண்ணதும் ஒரு இது ஊதுபத்தி வச்சு கட் பண்ணதும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்னொரு மாடல் என்னென்னா, நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு க்ளூ அப்ளை பண்ணி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். செயின் ஸ்டிச் போட்டோம், இதில் வந்து மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம வந்து கட் பண்ணுறோம். இதுக்கு க்ளூ அப்ளை பண்ணணும் அவசியம் இல்லை, ஆனால் நார்மல் செயின் ஸ்டிச் போட்டும் நம்ம கட் பண்ணலாம். சின்னதாக ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். அதுக்கு எண்டு நாட் போட்டு பின்னாடி வந்து க்ளூ அப்ளை பண்ணிடலாம். இப்போ பேக் சைடு வந்து க்ளூ அப்ளை பண்ணிடலாம். போட்டிருக்க செயின் ஸ்டிச் மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி தடவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இப்போ க்ளூ காஞ்சிச்சு, இதையும் நான் ஊற்றி வச்சு நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன். அந்த டஸ்ட்டை வந்து அது மாதிரி தட்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாத்தில் வந்து இருக்காது. இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச்சில் இதே நம்ம வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி வச்சோன்னா கட் ஆகிடுது பாருங்கள். அதே க்ளூ அப்ளை பண்ணி பண்ணுறதில்ல கட் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணுறோம், நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு க்ளூ அப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுலேயும் வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணனாலும் கட் ஆகாது. இதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆகாமல் இருக்கும். நார்மல் செயின் ஸ்டிச்சில் க்ளூ அப்ளை பண்ணணும். இப்போ இது போட்டு முடிச்சிட்டோம். பேக் சைடில் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து ஒரு கிளாத் வச்சு காட்டியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.